வீடுன்னு சொன்னால் அது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க. நமக்குன்னு ஒரு சொந்த வீடுன்னு சொன்னால் மட்டும்தான் அது நடுத்தர மக்களோட பெரிய ஒரு கனவாகவே இருக்கும். அதுக்காகவே பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு சொந்த வீட்டில் நம்ம போய் அங்கே குடியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களோட கனவாகவே இருக்குது. அதுக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்க பார்க்குற வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, இல்லைன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா எந்த வீடு கிடச்சிதுன்னு சொன்னால் அது இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா நடுத்தர மக்கள் இல்லைங்க, எல்லாத்துக்குமே பார்த்த உடனே இந்த வீட்டை தான் வாங்கணும்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப டிலே பண்ணாமல் இந்த வீட்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் ஷோக்கில் போய் ஒன்று நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பீப்புற மாட்டேன் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 20 அடி ரோடு பேசவோ 60 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2.25 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டேபிள் என்ன டேக்கஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குங்க, ஆனால் அந்த வீடு முடிஞ்சு குடியே வந்துட்டாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொல்லணும்னா லைட் கிரே, டார்க் கிரே, பார்டர்ஸ் எல்லாமே ஆரஞ்சு, ஒயிட் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்பாட்டோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 16க்கு 10. கார் பார்க்கிங் ஏரியாவில் செக்கு டைப்பில் நம்மளுக்கு மேட் மின்ஸ்டர் கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பென்சில் செராமிக் லே பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமொழியில் வீட்டோட போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போகிற முடியும் வீட்டோட பேக் ஹெண்ட்ஸில் அமைஞ்சிக்கிற வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வீட்டோட வாயு மொழியில் அவுட்ரு பாத்ரூமை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூம் நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி வெயிட்லெஸ்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் கிளாஷை ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் உங்களுக்கு டிசைனிங் கிளாஸ் கூட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 16 அடின்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் 2x4 நல்லா கிளாசிக் மிக்ஸ் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வால்க்கும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் உள்ள பார்த்தீங்கன்னா பெருசு நம்மளுக்கு விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிப் லைட்டில் பயன்படுத்தி நீட்டான ஃபால் சீலிங் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா அந்த வாலில் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி அதில் நம்மளுக்கு சூப்பரான மல்டிமீடியா யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு WPC பேனல்ஸில் பொறுத்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோகேஸ் பொசிஷனில் கீழே ட்ராஸோட உங்களுக்கு சூப்பரான மல்டிமீடியா யூனிட் அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நமக்கு கிழக்கு பார்த்தோமே நம்மளுக்கு சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற வீட்டோட அக்னி முறையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலில் நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் எடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட க்யூட்டான கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மி கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளாசி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாரில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேப்டாரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டோரேஜ், மசாலா டேப், அப்புறம் கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு ஒரு வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போய் வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாங்களா. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே தாங்க 2x4 நல்லா கிளாசிக் மிக்ஸ் டைல்ஸ் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கிரீன் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் சைடு லேஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் எம்எல் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் எம்எல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வால்லே பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபில் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து நீட்டான கபோர்டு ஒர்க் வந்து டோர் ஃபினிஷிங் வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் போனோம்னா வீட்டோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேக்கஸ் ஏரியா கீழே வந்து இங்கே நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்கு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டோட மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட என்ன ஸ்டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணிக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே டெரஸ்க்கு போகலாம். ரைட்டில் கட் போனால் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துக்கலாம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்க சின்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க ரைட்டில் கட் பண்ணி வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே தாங்க ஃப்ளோரிங் அதுக்கு வந்து 2x4 நல்லா கிளாஸ் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி சவுத் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒன் சைட் வாலில் லேஃப்ட் சைடில் ஃபுல்லாக கவர் ஒர்க் பண்ணி லேஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து வார்ட்ரோப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப், அப்புறம் பாத்ரூம்க்கான எல்லா சயின்டிஃபிக் ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோரில் வந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸ் யூனிட்ஸ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வெளியே வந்து அப்படியே நம்ம வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட பெரிய ஒரு ஓப்பன் பால்கனி. ஃபியூச்சரில் தாராளமாக நம்ம இங்கே பெரிய 2 மாஸ்டர் பெட்ரூம் எடுக்கிறதுக்கு நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி ஏரியா வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணி தைக்கிற கல்லு, வாஷிங் மிஷின் கொடுக்க அவுட்டர் லைன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெட்டு கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த லேடர் மூலிமா மேலே நம்ம டெரஸ் ஏறி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு ஒரு சென்டர்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்தது சாந்தி மீட்டர் தான் இந்த வீடு லொக்கேட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை சுற்றி பார்த்தாவே தெரியும் எந்த மாதிரி ரெசிடென்ஸ் இல்லை இந்த வீடு சேல்ஸுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சுற்றி 58 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை அந்த வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.